மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலைகுலத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிப்ளமசி நாசுக்கே ஒரு வகையா கன்னிங்னஸ் தான். பாலச்சந்திர சார் புரிஞ்சுக்குவீங்க. நாசுக்கும் டிப்ளமசியும் ஒரு வகையில பார்த்தா அது ஒரு கன்னிங்னஸ் தான். கன்னிங்னஸ்னா என்ன? அதுல உண்மை கிடையாது, பொய்யும் உண்மையும் கலப்படமான ஒரு இடம். அது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அருமையான மனிதர், வெள்ளை உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதர் டிஆர் சார். அதான் கொஞ்சம் கூட வேண்டாங்க. இந்த நேம் ஆஃப் டிப்ளமசி, இந்த நேம் ஆஃப் நாசுக்கு நான் கன்னிங்கா இருக்க விரும்பல. இதுதான் டி ராஜேந்தர் மனசை திறந்து காட்டுறாரு பாருங்க. அவன் ஒரு உண்மையான மனிதன், உண்மையான கலைஞன். உண்மையான மனிதன் தான் உண்மையான கலைஞனாக இருக்க முடியும். அதான் டிஆர் சார். அப்புறம் இந்த தகடுனுடைய முதல் ரசிகன் யாருன்னா, நான் ரொம்ப பெருமையா சொல்றேன், உலக நாயகன் கமல்ஹாசன் தான் தகடு வசனத்தினுடைய முதல் ரசிகன். ஏன்னா அந்த ஷூட்டிங் இப்போ எக்ஸ்பிரஸ் மால்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த இப்போ எக்ஸ்பிரஸ் மால் இருக்குது. அங்கே ஒரு பழைய சினிமா எக்ஸ்பிரஸ் இந்த பில்டிங் இருந்தது. அங்கே நைட் ஒரு 12 மணிக்கு ஷூட்டிங், ஒரே இடி மின்னல் மழை, ராத்திரி 12 மணிக்கு எல்லாருக்கும் தூக்க கலக்கம். இந்த சீன் அடிக்கல என் பக்கத்தில் கமல் சாரும் அந்த படத்தினுடைய கதாநாயகி மாதவி இருக்காங்க. ஆப்போசிட்டில் அந்த இன்னொரு கேரக்டர் நிற்கிறாரு. அவர்கிட்ட தான் நான் வசனம் பேசுவேன். அந்த பணத்தை எல்லாம் தோண்டி பார்த்தேன்னா உள்ள அதில் ஒரு தகடு வச்சு கடத்துறதா ஒரு கதை. எல்லாம் தோண்டி பார்ப்பேன், எல்லாம் பணத்தை எல்லாம் எரிச்சு உள்ள பார்த்தா அந்த தகடு இருக்காது. நான் கேட்பேன் அவர்கிட்ட, டே ஜனா பணத்தை நீர் தான் பார்சல் பண்ணேன். ஆமாம் சார். தகடுங்கண்ணே அப்படின்னா அவருக்கு அந்த இடி மின்னல் சத்தத்தில் காது கேட்கல. தகடுங்கண்ணே அப்படின்னு சைலண்டாக இருந்தார். தகடு அப்படின்னா இதேதான். இதே கிளாப்ஸும் சிரிப்பும் ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கிட்ட இருந்தான். பெருசா சிரிச்சாரு. டைரக்டர் சார் இதுல சிரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? இல்ல சார் அது சத்யராஜ் சொன்ன ஸ்டைல பாருங்களேன், சத்யராஜ் ஒரு சொல்லி காட்டுங்க அப்படின்னா. அதை சொல்லி காட்டுனதுக்கு அப்புறம் அதை டைரக்டர் ரசிச்சு, அதுக்கப்புறம் அந்த படத்துல எல்லாம் எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்பா இருக்கும். பச்சி சொல்லிச்சு, பச்சி பாஸ்கர் அப்படின்னு எல்லாம் கடைசியில க்ளோஸ் அப்பா எடுத்து சேர்த்துனாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நல்ல கலைஞன் தான் ஒரு நல்ல ரசிகனா இருக்க முடியும். ஒரு நல்ல ரசிகனா இருக்க முடியும். அதுதான் உலகநாயகன் கமல் அவர்கள். இந்த தகடுன்னு ஒரு டைட்டில், நானும் கூட தகடுன்னு டைட்டில் வச்சுட்டு கூப்பிட்டங்காட்டி ஏதோ நம்ம ஸ்டைல் ஏதோ ஒரு நக்கல் படம், லொள்ளு படம், கிண்டலான படம் போல இருக்கு இந்த கேரக்டர், அதனால தான் தகடுன்னு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். இல்லை, ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு பாருங்க, ஒரு தகடுன்னு ஒரு நக்கலா ஒரு வில்லன் பேசிய ஒரு விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக பயன்படுது அப்படின்னா எனக்கு பெரிய அதிசயமா இருந்தது. பெரிய அப்போ நான் தகடுன்னு வசனம் பேசினப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னா, அது மாதிரி ஒரு 100 மடங்கு சந்தோஷம் எனக்கு இப்போ வருது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சினிமா கலைஞர்கள் சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்த, நாட்டுக்கு தேவையான விஷயத்த எவ்வளவோ சொல்லுவோம். ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை இது வரைக்கும் சொன்னதில்லை. நமக்கு தேவையான சினிமாவுக்கு தேவையான விஷயத்த முதல் முறையாக சொல்கிற இந்த படத்தை நான் மனமாற பாராட்டுறேன். நான் தலை வணங்குறேன். அந்த படத்தினுடைய இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் வாங்க இருக்கு படத்தினுடைய இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த அந்த வெண்கோவிந்தன் அவர் தயாரிப்பாளர் அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் திருட்டு விசிடி விற்கிறவரா விஜய் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கவலையே பட வேண்டாம். ஒரு விஷயத்த 2 விதமாக சொல்ல. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நல்லவனா நடித்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்ல, ஒரு ரத்த கண்ணீர் மாதிரி படம் எடுத்து எப்படி ஒரு மனுஷன் வாழக்கூடாதுன்னு சொல்ல. 2க்குமே நடிப்பு திறமை வேணும். எப்படி எங்க வீட்டு பிள்ளைகள் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய நடிப்பு திறமை வேணுமோ, எப்படி நாரோடி மணல் நடிப்பதற்கு ஒரு நடிப்பு திறமை வேணுமோ, அதே போல் ரத்த கண்ணீரில் நடிக்கிறதுக்கு ஒரு நடிப்பு திறமை வேணும். சில விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லி சமுதாயத்துக்கு பாடம் புகட்டுவதை விட கெட்ட விஷயத்த சொல்லி இப்படி வாழக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ரத்த கண்ணீர் பார்த்தவனுக்கு குஷ்டரோக நோயை பார்த்து இன்னைக்கு அதுக்கு மருந்து வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு மருந்து இல்லை. ரத்த கண்ணீர் பார்த்தவன் இந்த குஷ்டரோக நடிப்பை எம்.ஆர். ராதா சார் நடிச்சதை பார்த்து தப்பான வழிக்கு போகவே மாட்டான். அவ்வளோ பயந்துக்குவான். அது மாதிரி இந்த படத்துல பாவஜி அவர்கள் ஒரு தவறான கேரக்டர் நடிச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாடம் சொல்றாரு. நம்ம மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினி சார் ஒரு டயலாக் பேசுவார். நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே காந்தி படம், காமராஜர் படம், அண்ணா படம் எல்லாம் மாட்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு அடையாளமா? அதே சமயத்தில் சில கேடிகள் படங்க, கொலகார படங்க, திருட்டு பசங்க படங்கள்லாம் மாட்டியிருக்கும். அது எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு அடையாளமா? வசனம் எழுதவர் விசு சார். என்ன ஒவ்வொரு தடவை நீங்கள் ரவிமரியா பேசுனதுக்கப்புறம் அந்த வசனகர்த்தாவை பாராட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லியிருப்பாரு.
அது மாதிரி ஒரு இது வந்து தலைவர் பாடின பாட்டு தான், புரட்சி தலைவருடைய பாட்டு தான், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுங்க. அதே தலைவர் தான் உடைப்பதை உடைத்து வளைப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும் நாடோடி மண்ணிலே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது மாதிரி சட்டம் போட்டு தடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவ்வளவு ஒரு கொடூரமான இது வந்து பொதுமக்களுடைய சப்போர்ட்டோடு நடக்கிற ஒரே கிரைம் இதுதான், ஒரே கிரைம் தான். இப்போ நம்ம குடியிருக்கிற பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம். அங்கே வந்து யாராச்சும் கள்ளச்சாராயம் காய்ச்சினா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடுவோம், யாராச்சும் ஒரு கொலைகாரம் ஒளிஞ்சிருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடுவோம், அங்கே ஏதாவது ஒரு பாலியல் தவறுகள் விபச்சாரம் நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவோம். ஆனால் இந்த திருட்டு விசிடி விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் எல்லாருமே இன்வால்வ்டு. அதுதான் இந்த திருட்டு தொழில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். எப்படின்னா இதை காட்டி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா யாரு காட்டி கொடுக்கணுமோ அவங்களே இதில் இன்வால்வ்டு. இது ஒரு சிக்கலான கிரைம், மிக மிக சிக்கலான கிரைம். காட்டி கொடுப்பவர்களே அதில் இன்வால்வ்டா இருக்கல, எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியும்? ஆனா அதுக்கும் ஒரு விடிவு காலம் ஏற்படுத்துற விஷயமா, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயமா ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அப்படின்னா வெண்கோவிந்தா அவர்களை மிகவும் பாராட்டணும். ஏன்னா அவர் முதல் படம் எடுக்கிறாங்கிறாரு. முதல் படம் எடுக்கல வந்து ஒரு கமர்ஷியலா குத்துப்பாட்டு எல்லாம் போட்டு தான் எடுக்கணும். ஆனால் இந்த படத்துல அதெல்லாம் எல்லா கமர்ஷியல் ஐட்டம் இருக்கு. இந்த படத்தினுடைய போட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே இந்த படத்தை பார்க்கல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அது இன்னும் ஃபுல் படம் பார்க்கல இன்னும் பிரமாதமா இருக்கு. ஏன்னா வந்து எந்த விஷயத்தையும் வந்து ஒரு மருந்தை தேனை கலந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தானோ, அப்போ தான் ரசிப்பாங்க. அப்படி இந்த படத்தை அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். நம்ம எல்லாரும் எப்போவுமே சினிமாக்காரங்க என்ன பேசணும்னா, இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக சகோதரர்களும் டிவி சேர்ந்த நண்பர்களும் ரசிக பெருமக்களும் பொதுமக்களுக்கும் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இந்த படத்திற்கு திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பேரும் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். நீங்க இந்த படம் ரெடியானோன்னா ப்ரீவியூ போடையில தமிழ்நாட்டிலே அதிகமாக சம்பளம் வாங்குற இயக்குனர், அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் இருந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு நீங்க இந்த படத்தை காட்டி இந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணோம். அவங்க அத்தனை பேர் இந்த படத்துக்கு வருவதை தங்களுடைய கடமையாக நினைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் எப்போவுமே இருக்கும். பல படங்களில் துபாய் மாப்பிள்ளான்னு ஒரு கேரக்டர், அவர் வரவே மாட்டார், அவர் இருக்காருன்னு காட்டியே வளர்ப்பாங்க எல்லாரையும். அந்த பொண்ணை சொல்லி சொல்லி உனக்கு துபாயில் தான்மா கல்யாணம், மாப்பிள்ளை அங்கே தான்மா. அந்த கேரக்டர் படம் முடிகிற வரைக்கும் வரவே வராது. அதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் ஒன்று நடந்துகிட்ருக்கு. சினிமாவுக்குள்ளே இல்லை, சினிமாவுக்கு வெளியே. சார் ஃபாரின் பார்ட்டி சார், ப்ரொடியூசர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. சார் இருக்கார் சார், அவர் பணம் அனுப்புவார் சார், நம்ம படம் எடுப்போம் சார். ப்ரொடியூசரை கண்ணில் காட்டுங்க முதல்ல, அப்புறம் தான் டேட் பேசலாம், எல்லாம் பேசுவோம். அவங்க எதுவுமே நடக்காது. ஆனால் துபாயில் மானிட்டர்லாம் செட் பண்ணிட்டு இங்கே வந்து படத்துக்கு உண்மையாக உழைக்கிற வெண்கோவிந்தன் சாருக்கு வந்து உண்மையாகவே நன்றி சார். ஸோ அவர் வந்து நம்ம சர்க்குணம் சார் சொன்ன மாதிரி சினிமாவை உண்மையாகவே நேசிக்கிறீங்க நீங்கள். நிச்சயமாக சினிமா உங்களை பயங்கரமாக நேசிக்கும். இந்த உழைப்புக்காகவும் நீங்கள் எப்போவுமே சினிமாவில் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். இப்போது நம்ம ராகேஷ் நாங்கள் ரமேஷ்ன்னு தான் கூடுவோம். ராகேஷ் வந்து அப்பா சொன்னார், சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பாதி நல்லா செய்வான், பாதி ஏதாவது எசைக்கு பிசைக்காக செஞ்சுட்டு வந்துடுவான். ஸோ அப்புறம் வந்து அப்பா கேட்பார், ஏன்டா இப்படி பண்ணேன், ஏன்டா இப்படி. அண்ணெல்லாம் வந்து கூப்பிட்டு கேட்பார், ஏன்டா இப்படி பண்ணேன். சார் இது செய்யக்கூடாதுன்னு நான் எப்படி சார் கற்றுக்கிறது, செஞ்சு தான் கற்றுக்க முடியும் சார் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போவே ரொம்ப நக்கல் பிடிச்சவன் தான், இப்போவும் அப்படி தான் இருக்கார். ஆனால் ஒரு பெரிய மெச்சூரிட்டி வந்திருக்கு. அது நாங்கள்லாம் அவரை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரதர் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல டைரக்டர் ஆயிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாகவே. ஃபாரின் ஃபில்ம்ஸ் நிறைய ஃபில்ம்ஸ், நான் ஹாலிவுட் மட்டும் சொல்லலை, ஃபாரின் ஃபில்ம்ஸ் எல்லாமே
அதில் முக்கியமாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து அவங்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எப்போவுமே எடுத்துப்பாங்க. ஒரு செல்லுலார் ஃபோன் கண்டுபிடிச்சா செல்லுலார்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒரு ஃபோன் பூத்தில் என்ன நடக்குது, ஒரு ஃபோன் பூத்து அந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கிறாங்க. இன்டர்நெட் பற்றி என்ன நடக்குது, ஹேக்கிங் பற்றி என்ன, அது இமீடியட்டாக வந்துடும். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒட்டின ஒரு ஸ்கிரிப்ட் உடனே வந்துடும். நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. டெக்னாலஜியை வந்து நம்ம தூரமாகவே வச்சிட்ருக்கோம் ரொம்ப காலமாகவே. திருட்டு விசிடின்ற பிரச்சனை எப்போத்துலேருந்து இருக்குது? நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது, அவ்வளோ பழசு. ஸோ அதை வந்து நம்ம ஏன் இன்னும் படம் பண்ணலை, அதை ஏன் ஜனங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலை அப்படின்னு ரொம்ப நாள் நான் யோசிச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் நடிக்கலாமே, ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஏதாவது சொல்லலாமே, சினிமாவில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு வெளியே சொல்லலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என் பிரதர் எடுத்துட்டார் அந்த படத்தை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சினிமா உலகமே உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும் கண்டிப்பாக. இது வந்து பேராண்மையில் ஒரு டயலாக் கூட இருக்குது. இது ரவி மரியா சார் சொன்ன மாதிரி, நம்மளுடைய நாட்டை அழிக்கிறதுக்குன்னே அந்நிய நாட்டு விதைகள் சிலதெல்லாம் வைப்பாங்களாம், அதெல்லாம் அழிக்கவே முடியாதான். ஸோ நம்ம ஒரு டயலாக் நான் சொல்லியிருப்பேன், நம்ம தாய் மண் மலடானா அது நம்ம தாய் மலடானா மாதிரிடா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இதெல்லாம் அப்படின்னு. ஸோ இந்த திருட்டு வீசின்ற விஷயம் ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு படமாக எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல்ல மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக பேசினார் மியூசிக் டைரக்டர். சார் என்னோடய முதல் படம் சார், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையாகவே சார் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட்.